டெக்ஸ்ட் ஷேடோனா என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒரு மாதிரி அலைன்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஷேடோன்னு ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கோம். ஹெட்டிங்க்கு அப்புறம் H2ல ஒரு ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஐடி யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஐடி யூஸ் பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் ஷேடோ அப்படின்னு மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதிலே ஷேடோவில் நிறையா இருக்குது. லெஃப்ட் ஷேடோ, ரைட்டு ஷேடோ, டாப் ஷேடோ, பாட்டம் ஷேடோ, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அலைன்மெண்ட் ஃபுல் ஷேடோ, நிறைய ஷேடோ இருக்குது. அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இப்போ வந்து நார்மலாக ஒரு ஷேடோ மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அதிலே நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் இப்போ யூஸ் பண்ண தான் உங்களுக்கு புரியும். சொன்னால் புரியாது. ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா டைப் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு தெரியும். சொன்னால் புரியாது. அதனால் ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம என்ன ஐடியை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன கொடுத்துருக்கோம், லெஃப்ட் ஷேடோன்னு கொடுத்துருக்கோமா. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஷேடோ ஹேஷ் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த என்ன செலக்ட் பண்ணியிருக்க லெஃப்ட் ஷேடோ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாச்சா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு இந்த லெஃப்ட் ஷேடோ அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்காண்டி டெக்ஸ்ட் ஷேடோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம என்ன கலர் கொடுக்குறோம், கலர் கொடுக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிக்சல் கொடுத்துக்கணும். இப்போ நமக்கு லெஃப்ட்டில் வேணும்னா 20 பிக்சல். இதில் 4 விதமாக இருக்குது. நீங்கள் லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம் இது மாதிரி இப்போ 4 இதுலேயும் ஒரே இதில் தான் கொடுக்கணும். அதனால இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன லெஃப்ட்டில் வந்து -5 பிக்சல். -5 பிக்சல்னால் கீழே வரும். அப்படியே வெறும் 5 பிக்சல்னு கொடுத்தா மேலே போகும். இப்போ எனக்கு வந்து வெறும் -5 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கலர் கொடுக்கலாம். இல்லை இன்னொரு 5 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். 2 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். 2 5 பிக்சல் கொடுத்தனால எனக்கு டெக்ஸ்ட் வந்து கீழே இறங்கும். அது எப்படி இறங்குறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கலர் கொடுத்துக்கலாம். என்ன கலர் கொடுக்கலாம், பிங்க்கு கொடுத்துக்கலாம். பிங்க் கொடுத்துட்டு இப்போ வாங்க இது எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு இப்போ பார்த்துடலாமா. இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம டெக்ஸ்ட் ஷேடோன்னு மேலே கொடுத்துருக்கோம், ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு டெக்ஸ்ட் எப்படி ஷேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த லெட்டர்லாம் மேலே போயிருக்கு. சாரி மைனஸ் கொடுத்தா மேலே போகும். வெறும் 5 பிக்சல்னு கொடுத்தா கீழே வரும். அதுதான் சொல்ல மறந்துட்டேன். சாரி -5 பிக்சல்னு கொடுத்தா மேலே போகும். வெறும் 5 பிக்சல்னு கொடுத்தா கீழே வரும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம டெக்ஸ்ட் ஷேடோ. இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் ஷேடோ, ரைட்டு ஷேடோ, அப்புறம் பாட்டம் எப்படி ஷேடோ பண்ணுறது. இப்போ இந்த மேலே ஷேடோ போயிருக்குல்ல, அந்த ஷேடோவை எப்படி பாட்டமில் கொண்டு வருது, அந்த ஷேடோ எப்படி லெஃப்ட்டு கொண்டு வருது, அந்த ஷேடோ எப்படி ரைட்டு கொண்டு வருது, இப்படின்னு ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் வீடியோக்காண்டி கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் வீடியோ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போனால் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் உங்களுக்கு சிம்பிளாக முடிச்சிடலாம். சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். எந்த வீடியோவும் நீங்கள் ரொம்ப லென்த்தியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ ரொம்ப லென்த்தியாக வீடியோ இழுத்தோம்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவ்வளோக்கா புரியாது, என்ன சொல்கிறோன்னு தெரியாது. அதனால தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஈஸியாக முடிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ஃபுல் கோர்ஸ் வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. சேனலோட பார்ட் வேணும்னாலும் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.